என் நேம் கீர்த்தனா. நான் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் சிவி சாரோட இன்டர்வியூவை. அப்போ அப்பாவுக்கு வந்து ஸ்பைன் ஸ்டெபிலேஷனுக்காக இங்கே ஆக்சி ப்ளஸ் வந்தோம். வந்தப்போ வந்து சார் ஃபுல்லாக எல்லாமே அப்பாவோட இஷ்யூஸ் எல்லாமே கேட்டாங்க. ஆக்சுவலாக என்னால் வர முடியல. ஸோ என் தங்கச்சி வந்து லண்டனில் இருக்காங்க. அவங்க வந்திருந்தாங்க. அவங்கள தான் அனுப்பிச்சி விட்ருந்தேன். ஸோ அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போது ஒரு 4, 5 சிட்டிங்ஸ் முடித்த உடனே அப்போ கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப படுத்த படுக்கையாக இருந்தாங்க அப்பா. இப்போ நல்லா நடந்து எல்லாம் நல்லாவே வாக் பண்ணி நல்லா இதாயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என் சிஸ்டர் திருப்பி லண்டன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க ஃபேட்டி லிவருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஸ்பைனில் ப்ராப்ளம் இருந்துச்சு. அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து எடுத்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு இப்போ யூகே போய்ட்டும் இங்கேருந்து மெடிசன்ஸ் வாங்கி பண்ணிகிட்ருக்காங்க. நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரியா மேம் எப்போயுமே வந்து காண்டாக்ட்லேயே இருப்பாங்க என் சிஸ்டர்கிட்ட. அவங்க என்ன கன்சர்ன்னாலும் கேட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பண்ணுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து அம்மாவையும் கூட்டு வரணும்னு சொல்லிட்டு இப்போ அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ 3 சிட்டிங்ஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ லைட்டாக ஷிவரிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுனால கூட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுக்கு. நல்லாவே இருக்குது. இங்கே நர்சஸும் சரி எல்லாருமே வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க. டாக்டர்ஸும் ரொம்ப கேரிங்காக நல்லாவே பார்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆக்சி ப்ளஸ்க்கே வரலாம். ஏன்னா வெளியில் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன் அது இதுன்னு சொல்லி நம்ம பாடிவே வந்து இது பண்ணிடுறாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. சிபி சாரும் சரி, பிரியா மேமும் சரி, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம்.